இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக கர்த்தரை நான் சோசரிக்கிறேன். இந்த நாட்களிலும் நாம் மீகா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே கூறப்பட்டது போல நாம் கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து கூட்டி வரும்போது இஸ்ரவேல் மக்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக அதிசயங்களை கர்த்தர் நிறைவேற்றி தந்தார். கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு செய்தது போல அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் செய்து நம்மளை மகிழ செய்வார் என்ற அடிப்படையிலே நாம் தியானித்து வருகிறோம். இந்த மீகா 7:15 நமக்கு இந்த ஆண்டிலே சட்ட வாக்கியமாக கொடுக்கப்பட்டது. அதில் கூறப்பட்டது போல எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு நிறைவாய் தந்து நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நான் கர்த்தரிடம் வேண்டுகிறேன். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்து நம்மை மகிழ செய்வார் என்பதிலே சந்தேகமே இல்லை. இந்த நாளிலும் இஸ்ரவேல் மக்களுக்கு கர்த்தர் செய்த இன்னொரு அதிசயமாக நாம் பார்த்தோமானால் அதற்கு அடிப்படையாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யாத்திராகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 35-36 வசனங்கள். மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு கொடுத்து எகிப்திலிருந்து கானானுக்கு அழைத்து செல்லும்படி வாக்கு கொடுக்கிறார். அப்பொழுது அவர்கள் கண்களிலே தயவு கிடைக்க செய்கிறார். இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து செல்லும்போது அவர்கள் செல்கிறார்கள், அவர்கள் மிருக ஜீவன்கள் செல்கிறது. மேலும் அவர்களுக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் எதுவும் இல்லாமல் இருந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேலருக்காக வைராக்கியம் கொண்டு அற்புதங்களையும் அடையாளங்களையும் எகிப்தியருக்கு விரோதமாய் ஏற்படுத்திய உடனே கர்த்தர் இஸ்ரவேலரோடு இருக்கிறார். கர்த்தர் இஸ்ரவேலருக்காக யுத்தம் செய்கிறார். கர்த்தர் இஸ்ரவேல் மேல் பிரியமாய் இருக்கிறார் என்பதை எகிப்தியர் உணர்ந்து கொள்கிறார்கள். எனவே இஸ்ரவேல் மக்கள் எகிப்தியரிடம் என்னென்ன கேட்டார்களோ அவை எல்லாவற்றையும் எகிப்தியர்கள் கொடுத்தார்கள். பொன்னுடைமை, வெள்ளியுடைமை, வஸ்திரங்கள், இன்னும் எவைகளெல்லாம் கேட்டார்களோ அவைகள் எல்லாவற்றையும் எகிப்தியர் கொடுத்து இஸ்ரவேலர்கள் இந்த நாட்டை விட்டு கடந்து சென்றால் போதும் என்ற அளவுக்கு அவர்களை துரத்தி விட்டார்கள். இஸ்ரவேலர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள் என்று பார்க்கிறோம். எகிப்தியர்கள் இஸ்ரவேலரை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட இஸ்ரவேலர்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எகிப்தியரின் மனதிலே கர்த்தர் மாற்றத்தை கொண்டு வந்தார். எப்படியெல்லாம் இஸ்ரவேலர்கள் ஒடுக்கப்பட்டார்கள் என்று வேதத்திலே பார்ப்போமானால் அவர்கள் செங்கல் செய்யும் வேலையிலும் பளு தூக்கும் வேலையிலும் அவர்கள் உட்படுத்தப்பட்டார்கள். மேலும் மோசே எங்கள் தேவனுக்கு ஆராதனை செய்ய எங்களை அனுப்பிவிடு என்று சொன்ன உடனே இன்னொரு பாரமான ஒரு பாரத்தையும் அவர்கள் சுமக்க வேண்டியதாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு தேவையான வைக்கோலையும் அவர்களே சேகரித்து கொள்ள வேண்டும். பாருங்கள், மிகவும் நெருக்கப்பட்ட சூழ்நிலையிலே மிகவும் அடிமையாக நடத்திய எகிப்தியருடைய கண்களிலே கர்த்தர் தயவு கிடைக்க பண்ணுகிறார். இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்படும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சியோடு புறப்படுகிறார்கள். அவர்கள் முகத்திலே மகிழ்ச்சி இருக்கிறது. அவர்கள் உயிரோடே போகிறார்கள். அவர்களுடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் போகிறது. ஆனால் உலகத்திற்குரியான எந்த ஆசீர்வாதமும் அவர்கள் கையில் இல்லை. ஏனென்றால் அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் கர்த்தர் மோசையிடம் கூறி இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தியரிடம் தங்களுக்கு தேவையானவைகளை கேட்கும்படி சொல்கிறார். அவர்கள் தைரியமாக கேட்டிருப்பார்கள், துணிச்சலோடு கேட்டிருப்பார்கள், எங்களுக்கு இது வேண்டும் என்று அதிகாரத்தோடு கேட்டிருப்பார்கள். பாருங்கள், உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஒடுக்கின எகிப்தியருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள். எகிப்தியருடைய ஆசீர்வாதங்களை கொள்ளையிட்டார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் மக்களோடு
இருந்தார், கூடவே இருந்தார். அதனால் இஸ்ரவேல் மக்கள் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டார்கள். கானானுக்கு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு புறப்பட்டு செல்கிறார்கள். ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையிலும் கடந்த ஆண்டிலே ஆசீர்வாத குறைவுகள் நமக்கு இருந்திருக்கக்கூடும். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் நமக்கு குறைவுபட்டிருக்கக்கூடும். கர்த்தர் நமக்கு இந்த ஆண்டிலே வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஒரு குறையும் இல்லாமல் உலக பிரகாரமான எல்லா ஆசீர்வாதங்களையும் எகிப்தில் இருக்கும்போது இஸ்ரவேலருக்கு கொடுத்தது போல நமக்கும் கொடுத்து மகிழ செய்வார் என்பதிலே சந்தேகமே இல்லை. நமக்கு அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். பொருளாதார தேவைகளாக இருந்தாலும், வியாதியிலிருந்து வேதனையாக இருந்தாலும், இது போன்ற உலக பிரகாரமான எல்லா தேவைகளும், ஒருவேளை வீடு கட்ட வேண்டும் என்ற காரியத்திலே நாம் முயற்சி எடுத்தாலும், இன்னும் பலதரப்பட்ட உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் தந்து நம்மை மகிழ செய்வார். அது மட்டுமல்லாமல் கர்த்தர் நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் தருவார். முதலாவது நமக்கு கர்த்தரிடம் தேவைப்படும் ஆசீர்வாதம் என்னவென்றால் நம்மளுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதம். நமக்குடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இந்த ஆண்டிலே கர்த்தர் நிறைவாய் நமக்கு தந்து மகிழ செய்வார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய வேதத்திலே இரவும் பகலும் தியானமாய் இருக்க வேண்டும். கொடிதான காலங்களுக்குள் நாம் பிரவேசித்து கொண்டிருக்கிறோம். நம்மை சுற்றி கேள்விப்படுவதெல்லாம் கொள்ளை நோய்கள். இந்த சூழ்நிலையிலே கர்த்தரோடு நாம் இருக்கிற ஐக்கியத்தை நாம் கூட்டிக் கொள்ள வேண்டும். வேத வசனங்களை தினமும் தியானிக்க வேண்டும். அந்த வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தர் என்ன சொல்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரோடு இருந்து அந்த வேத வசனத்தின் அர்த்தத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கர்த்தர் வசனத்தின் மூலம் நம்மை நடத்தும் பாதையிலே நாம் நடக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய வார்த்தையின்படி நாம் வாழ வேண்டும். அப்படி வாழும்போது நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நாம் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்வார். நாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் நமக்கு உலக பிரகாரமாக நாம் வேண்டும் எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து மகிழ செய்வார். நாம் இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்படும் போது இஸ்ரவேல் மக்கள் ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் பெற்றுக்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தர் இஸ்ரவேல் மக்களோடு இருந்ததினால் இஸ்ரவேல் மக்கள் எகிப்தியரை ஆசீர்வதிக்கும்படியாக இஸ்ரவேல் மக்களை உயர்த்துகிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்னவென்று பாருங்கள். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், என்னையும் ஆசீர்வதிகள் என்று பார்வோன் ராஜா கேட்கிறார். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்து விட்டார். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களோடு இருக்கிறார் என்பதை பார்வோன் ராஜா புரிந்து கொள்கிறார். என்னையும் ஆசீர்வதிகள், அந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மூலம் கர்த்தரை கொண்டு என்னை ஆசீர்வதிகள் என்கிறார். கர்த்தர் இந்த ஆண்டிலே நமக்கு வாக்கு கொடுக்கிறார். உலக பிரகாரமான எல்லா ஆசீர்வாதங்களையும் தந்து நம்மை உயர்த்துவார். மேலும் நம்மை எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக வைத்துக் கொள்வார். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியாக, நம்முடைய பண்டகசாலையை திறந்து கொடுக்கும்படியாக, நாம் உலக பிரகாரமான எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக, நிறைவாய் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக, பூரணமாய் எல்லா உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களும் நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த ஆண்டிலும் இனிவரும் எல்லா நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேல் மக்கள் எப்படி கொள்ளையிட்டார்களோ அதுபோல நாம் ஆசீர்வாதங்களை கொள்ளையிடும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பதோடு மாத்திரமல்ல, நம்மோடு தான் கர்த்தர் இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக நம்மை மிகவும் உயர்த்துவார். இவர்களோடு மட்டும்தான் கர்த்தர் இருக்கிறார்கள் என்று மற்றவர்கள் உணர்ந்து கொண்டு நாம் பெற்ற ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கு வேண்டும் என்று நம்மிடத்திலே வந்து அப்படிப்பட்ட கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்மை நாடி வர கிருபை செய்வார். நம்முடைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் அவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும்படி நம்மை உயர்த்துவார். அப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை கர்த்தர் தர வேண்டும் என்றால் நாம் நம்மை தாழ்த்துவோம். நாம் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக அவருடைய ஆவிக்குள்ள ஜீவிதத்திலே நாம் நம்மை பாதுகாத்து கொள்வோம். கர்த்தர் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். அதுபோல கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுவோம், கர்த்தரை தேடுவோம். உலக பிரகாரமான எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் தந்து நம்மை வழிநடத்துவார். எந்த குறைவும் இல்லாமல் இந்த ஆண்டும் இனிவரும் காலங்களிலும் உலக பிரகாரம் ஆசீர்வாதங்களை கர்த்தர் தந்து நம்மை மகிழ செய்வார்.
ஆமென். ஜெபம். கர்த்தாவே, இந்த நாளிலும் இந்த நாட்கள் முழுவதும் இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்படும் போது செய்த அதிசயங்களைப் போல எங்களுக்கு வாழ்விலை அதிசயங்களை செய்வீர் என்று தியானித்தோம். இந்த நாளிலும் உலக பிரகாரமான எல்லா ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு கொடுத்து நீர் எங்களை மகிழ செய்வீர் என்று விசுவாசிக்கிறோம். ஒருவேளை கடந்த ஆண்டிலே நாங்கள் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை குறைவாக இருந்தாலும் இந்த ஆண்டிலே நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்து விட்டீர். இனி வரும் நாட்களிலே எந்த ஆசீர்வாத குறைவும் இல்லாமல் எங்களை பாதுகாத்துக் கொள்வீர். நீர் எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதிப்பீர். நீர் எங்களோடு மட்டுமே இருக்கிறீர் என்பதை மற்றவர்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக நீர் எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை உயர்த்தி எங்களை மகிழ செய்ய வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை மகிமை